தமிழா வலையொலி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பேசு பொருளாக இருக்கக்கூடிய சவுக் சங்கர், ஜெரால்டு பெலிக்ஸ் இவர்கள் இன்று டெல்லியிலே கைது செய்யப்பட்டு ரெட்ஃபிக்ஸ் எடிட்டர் இன்சார்ஜ் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய டெல்லி தலைமையகத்துக்கு புகார் மனுவோடு சென்றபோது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனம் இந்தியாவுடைய பத்திரிகையாளர்களுடைய நலன் சார்ந்த நிறுவனம். இதற்காக தமிழ்நாடு அரசு மீது புகார் பட்டியலோடு சென்ற பொழுது இவர் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வர இருக்கிறார். இவருடைய அனைத்து நடவடிக்கைகளும் சவுக் சங்கரும் இவருக்குமான ஒரு நட்பிலே தொடர்கிறது. இவர்கள் இருவரும் திமுக அரசை விமர்சிப்பதை மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனம் உண்மையா என்று நாம் பார்க்கிற பொழுது 100% உண்மைதான். ரெட்ஃபிக்ஸ் அண்டு சவுக் சங்கர் இரண்டு பேருமே திமுக அரசனுடைய நடவடிக்கைகளை, திமுகவினுடைய அமைச்சரவை பட்டியல், திமுக முதலமைச்சருடைய குடும்பம், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இவர்களை கண்காணிப்பதற்காகவே இந்த கேமராக்கள் இயங்கி கொண்டிருக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அதிமுகவை பற்றி அவர்கள் விமர்சிப்பதில்லை, பிஜேபியை பற்றி விமர்சிப்பதில்லை, காங்கிரஸை பற்றி விமர்சிப்பதில்லை, கம்யூனிஸ்டுகளை பற்றி விமர்சிப்பதில்லை. முழுக்க திமுக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மட்டுமே விமர்சிக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஒரு ஊடகம் என்பது அனைத்து கட்சிகளையும் விமர்சிக்க வேண்டும், அனைத்து கட்சியுடைய நடவடிக்கைகளையும் விமர்சிக்க வேண்டும். மக்களுடைய நலன் எங்கு பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுது இவர்கள் உடனடியாக களத்துக்கு மூன்றாவது கேமராவோடு சென்றுவிட வேண்டும் என்பதுதான் பத்திரிகை தர்மம். ஆனால் இப்பொழுது சவுக் இணையதளமும் ரெட்ஃபிக்ஸும் திமுகவை மட்டுமே குறிவைத்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிப்போய் இருக்கிறது. இதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சவுக்கினுடைய சொத்து மதிப்பு 60 கோடி ரூபாய்க்கு மேல் இப்பொழுது காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை வயலில் தனி வீடு, டி நகரில் வீடு, ஆரியபுரத்தில் வீடு, மேத்தா நகர், திருவான்மையூர், கோட்டிவாக்கம், இத்தனை அதாவது மேட்டுக்குடியினர் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் சவுக்கு 60 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்திருக்கிறார். இந்த சாதாரண ஒரு கிளார்க்காக வாழ்க்கையை ஆரம்பித்தவர் எப்படி இத்தனை கோடி ரூபாய் சொத்துக்களை இவரால் சேர்க்க முடிந்தது? அரசு அதிகாரிகளை, அரசியல்வாதிகளை மிரட்டி அவர்களுடைய லஞ்ச லாவண்ய ஊழல் பணத்தை பங்கு போட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்போ 60 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தவர்களுடைய கமிஷன் பணம் இவருக்கு வந்து சேரும். இதுதான் இன்றைய நிலை. திமுகவை பொறுத்தவரை திமுக ஊழல், லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிற அரசு என்று சவுக்கு, ரெட்ஃபிக்ஸ் இரண்டும் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த குற்றம் உண்மைதான். ஆனால் இதே ஊழலை அதிமுகவும் செய்திருக்கிறது, பிஜேபியும் செய்து கொண்டு இருக்கிறது. இதை பற்றி விமர்சிப்பதுதான் இவர்கள் உண்மையான ஊடகவியலாளர்கள். ஆனால் அதை பற்றி 1% கூட பேசாமல் இவர்கள்
திமுக அரசு ஊழல் செய்கிறது, லஞ்ச லாவணியம் செய்கிறது. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம், அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிற சவுக் இணையதளம் எப்படி நடுநிலை ஊடகமாக இருக்கும்? அதனுடைய உரிமையாளர் எப்படி நடுநிலையான ஊடகவியாளராக இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய கேள்வி. சவுக்கை பொறுத்தவரை 15 ஆண்டு காலமாக தன்னுடைய பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை தொடருகிறவர். மகாலட்சுமி ஒரு வழக்கு போட்டிருக்கிறது, சந்தியா ஒரு வழக்கு போட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலமாக அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒரு முடிவு எட்டப்படவில்லை. மகாலட்சுமியுடைய குடும்ப பிரச்சனைக்குள்ள சவுக்கு நுழைந்து அந்த பிரச்சனையை திசை திருப்ப முயற்சிக்கிறார் என்பதுதான் சன் டிவி மகாலட்சுமியினுடைய வழக்கு. ஆக சவுக்கை பொறுத்தவரை ஒருதலை பட்சமாக ஒரு கட்சிக்கோ ஒரு தனி நபருக்கோ ஒரு செய்தி வாசிப்பாளருக்கோ ஒரு தனிப்பட்ட முறையில் அவர்களை விமர்சிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். ஸ்ரீமதி வழக்கில் உலகமே அது கொலை என்று சொல்லுகிற பொழுது இல்லை அது தற்கொலை தான் என்று அடித்து சொன்னவர் சவுக்கு சங்கர். அவருக்கு உடந்தையாக நீங்கள் ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்டு பெலிக்ஸ். அப்போது பார்க்குற பொதுமக்கள் அவர் மீது ஒரு வகையான சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஊடக தர்மம் என்பது மக்களுடைய வரிப்பணத்தை, மக்களுடைய உழைப்பை யார் ஏமாற்றுகிறார்களோ அவர்களை அம்பலப்படுத்த வேண்டியதுதான் பொறுப்பு. அப்படி அம்பலப்படுத்தி இருந்தால் எந்த விதமான எதிர்ப்பும் இந்த 2 பேருக்கும் வந்திருக்காது. அப்போ என்ன காரணம்? இவர்கள் முழுமையாக திமுக அரசால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை எதிர்ப்பதே முழு நேர வேலை. அதிமுக ஊழல் இல்லை, அதிமுக லஞ்ச லாவணியம் இல்லாத கட்சி என்று இவர்கள் நிரூபிக்க முயல்கிறார்களா? திமுக தான் ஊழலுக்கான ஒட்டுமொத்த அடையாளம் என்று அதை நிரூபிக்க முயல்கிறார்களா என்ற கேள்விதான். பிஜேபி பக்கம் இவர்கள் போவதே இல்லை. பிஜேபியை பற்றி இவர்களுக்கு எந்த பார்வையும் இல்லை. இந்திய அளவில் பல கோடி ஊழல் செய்கிற பிஜேபி அரசாங்கத்தை இவர்கள் விமர்சிப்பதே இல்லை. அண்ணாமலை இவருக்கு நெருக்கமான நபராக பார்க்கப்படுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டும் உண்டு. வேலுமணி இவருக்கு நெருங்கிய நண்பர். எடப்பாடி பழனிசாமியை இவர் அடிக்கடி சந்திக்கிறார். இப்படியான செய்திகள் வருகிற பொழுது திமுக அரசு சவுக்கை 3 மாதங்களுக்கு முன்பே கண்காணிக்க ஆரம்பித்து விட்டது. 3 மாதமாக கண்காணித்ததில் அவருடைய 3வது மனைவிக்கு டி நகரில் பல கோடி ரூபாய் சொத்துக்கள், அதாவது அரசு நில மதிப்புப்படி 1 கோடி, அதோட உண்மையான மதிப்பு 10 கோடி என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஊடகத்துறைக்கு வந்த பிறகு சேர்க்கப்பட்ட பணம். சாதாரண கிளார்க்காக 15 வருடங்களுக்கு முன்பு வாழ்க்கையை துவக்கிய சங்கர் இன்று 60 கோடிகளுக்கு அதிபதியானது எப்படி? பணம் எப்படி கொட்டி கொண்டிருக்கிறது? பணத்தை சேர்ப்பதற்கு என்ன வழி வகை செய்யப்பட்டிருந்தது என்பதையெல்லாம் இப்பொழுது ஆய்வு செய்ய வேண்டிய நேரத்தில் காவல்துறை அனைத்தையும் ஆய்வு செய்து ஆதாரங்களை திரட்டி இருக்கிறது. இந்த ஆதாரங்கள் பொதுவெளியிலே வருகிற பொழுது சவுக்கு சங்கரின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை சரிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதே நிலைமை ரெட்ஃபிக்ஸினுடைய நிறுவனத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது கடந்த காலங்களில் 2 பேரும் தொடர்ந்து ஸ்ரீமதி வழக்கிலிருந்து 2 பேரும் இணைந்து பணியாற்றுகிறார்கள். இப்படி 2 பேரும் இணைந்து பணியாற்றுகிற பொழுது திரைமறைவில் பேரம் நடக்கிறது. திரைமறைவில் நீங்கள் முழுக்க
உண்மை மறைக்கப்படுகிறது, உண்மை கொல்லப்படுகிறது. உண்மை கொல்லப்பட்டால்தான் நீங்கள் குற்றவாளிகள் ஊடகத்துக்கு கோடிகளை கொட்டி கொடுப்பார்கள். அப்படி கோடிகளை கொட்டி கொடுக்குற அந்த நிலையில்தான் சவுக்கும் ரெட்பிக்ஸும் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது என்கின்றது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை நாம் மறுப்பதற்கு இல்லை. இப்படி பல குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறது. பல நிறுவனங்கள், சட்டவிரோதமாக இயங்குகிற பல நிறுவனங்கள் இவர்களுக்கு பல கோடியை கொட்டி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த 60 கோடி ரூபாய் சொத்துக்கள் மிக சாதாரணமானது தான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.